மாநில குடிமைப்பணி தேர்வாணையத்தினுடைய சுதந்திரம். எதற்காக நம்மளுடைய அரசியலமைப்பு சுதந்திர தன்மையை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இவங்க உயர்நிலை அலுவலர்களையோ அல்லது அரசு அலுவலர்களையோ தேர்வு செய்யும் போது அரசினுடைய நிர்வாக குறுக்கீடோ அல்லது சட்டமன்றத்தினுடைய எந்த குறுக்கீடும் இல்லாமல் இவங்க சுதந்திரமாக செயல்படணும். என்னென்ன சுதந்திர தன்மையை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல்ல பதவிகால பாதுகாப்பு. தலைவருக்கும் உறுப்பினருக்கும் பதவிகால பாதுகாப்பு இருக்கு. குடியரசுத் தலைவர் அவங்க நீக்கம் பண்ணுவாரு. ஆனால் அரசியலமைப்பு என்ன சொல்லியிருக்கு? உச்ச நீதிமன்றம் விசாரணை நடத்தி அதன் அடிப்படையில தான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இரண்டாவது, அவங்களுடைய சேவை நிலை, அதை முடிவு செய்பவர் ஆளுநர். ஆனா எந்த காரணம் கொண்டும் அவருடைய பதவிகள்ல அதை குறைக்க கூடாது. மூன்றாவது, அவங்களுடைய ஊதியம் மற்றும் படிகள் எங்க இருந்து எடுக்கப்படுது? நாட்டின் நம்மளுடைய அதாவது மாநிலத்தினுடைய துடுப்பு நிதியிலிருந்து எடுக்கப்படுகிறது. அவங்களுடைய நீக்கம் விசாரணையில இருக்கும்போது எந்த காரணம் கொண்டும் அவங்களுடைய சேலரிஸ் என்ன பண்ணக்கூடாது? குறைக்க கூடாது. இப்ப தலைவர் எடுத்துக்கோங்க. இப்ப தலைவர் அவருடைய பதவி காலம் முடியுது. மீண்டும் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தலைவரா மாநில குடிமைப்பணி தேர்வாணையத்துல அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. ஆனால் மத்திய குடிமைப்பணி தேர்வாணையத்துல தலைவராகவும் உறுப்பினராகவும் அல்லது வேறு மாநிலத்தினுடைய மாநில குடிமைப்பணி தேர்வாணையத்தில் அவரால் என்ன பண்ண முடியும்? தலைவராக நியமனம் செய்ய முடியும். இப்ப உறுப்பினர் எடுத்துக்கோங்க. உறுப்பினரால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த மாநில குடிமைப்பணி தேர்வாணையத்தினுடைய தலைவராக அல்லது மத்திய குடிமைப்பணி தேர்வாணையத்தினுடைய தலைவர் அல்லது உறுப்பினராக அல்லது வேறு மாநிலத்தினுடைய குடிமைப்பணி வாரியத்தினுடைய தலைவராக என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள நியமனம் பண்ணலாம். இறுதியாக இப்ப ஒருத்தர் தலைவரோ அல்லது உறுப்பினரோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓய்வு பெற்றுட்டாங்க. வேற எந்த ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்ல அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணலாமான்னு பார்த்தா கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க உயர்நிலை அலுவலர்களையும் தாழ்நிலை அலுவலர்களையும் தேர்வு செய்யறதுனால எந்த காரணம் கொண்டும் கரப்ஷன் அப்படிங்கிற விஷயத்துல இவங்க போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபர்தர் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஹோல்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் இவங்களுடைய